அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மற்றும் அரசியல்ல என்னென்ன அப்டேட்டுகள் இருக்கோ அதை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திட்டாங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதாவது சார்ந்த நபர்கள் மக்கள்கிட்டயே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தஞ்சாவூர்ல இருக்கிற விவசாயி மற்றும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கிட்ட நம்ம இப்போ தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம். தஞ்சாவூர் சட்டமன்ற பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க வெளிப்படுத்துங்க. உங்களை பத்தி ஒரு அறிமுகம், நீங்க எந்த கட்சியை சார்ந்திருக்கீங்க, என்ன செயல்கள் தஞ்சாவூர்ல செஞ்சிட்டு இருக்கீங்கிறத சொல்லிட்டு தஞ்சாவூர் பிரச்சனைகளை பத்தி சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஏ.கே. ரவிச்சந்தர், காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கத்தோட தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திமுக தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட தலைவர், விவசாய அணி மேற்கு மாவட்ட தலைவர். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதாவது தஞ்சாவூர் சிட்டிக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சோழ தேசத்தோட தலைநகர் தஞ்சாவூர். இதை சொர்க்க பூமியா மாத்திரன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி ஓட்டு வாங்கி, ஆனா இது குப்பை மேடா தான் இருக்கு. தஞ்சாவூர்ல ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று சொன்னாங்க, ஓட்டு போட்டாங்க. ஆனா இதுல எல்லாம் அவங்களுக்கு பர்சன்டேஜ் வருது. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், எது பணம் எது வருதோ அந்த வேலையை பாக்குறாங்க. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர் எல்லா இடத்துலயும் குப்பை மேடா தான் இருக்கு. குப்பை எல்லா பக்கமும் கொட்டி கிடக்கு. அது ரோட்ல எங்க பார்த்தாலும் மாடு தான் இருக்கு, நாய் தெரியுது. ஒண்ணு நாய் கடிச்சு ஆஸ்பத்திரிக்கு வராங்க, இல்ல நாய் வண்டி மேல குறுக்க விழுந்து ஆஸ்பத்திரி வராங்க, மாடு மேல மோதி இறந்து கூட போறாங்க. இரவெல்லாம் மாடு படுத்து தூங்கு ரோட்ல. ஆக இது ஒரு மாநகராட்சிங்க. தஞ்சாவூர் இந்த மாவட்டத்தோட தலைநகரம். இது மாநகராட்சி ஒரு கிராம சூழல் தான் இருக்கும். இது இன்னும் சிட்டியா ஸ்மார்ட் சிட்டியா மாறல. அடுத்தடுத்து ஆட்சி மாற்றம் வந்தாலும் இந்த நிலைமை இப்படியே தொடரும் நினைக்கிறீங்களா, இல்ல மாற்றம் வரும் நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்றம் வந்தா இந்த நிலை இருக்காது. ஏன்னா அடுத்து ஒரு விவசாயி வாழணும்னா விவசாயி ஆளணும்னு சொல்ற மாதிரி விவசாயி எல்லா கஷ்டமும் தெரிஞ்சவர் எடப்பாடி பழனிசாமி வரணும் நாங்களாம் நினைக்கிறோம். அவர் எல்லாம் சரி பண்ணுவாரு. இந்த ஆட்சியில இவங்க எதுவுமே இது பண்ணல. இன்னைக்கு இந்த தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி பக்கத்துல தான் இருக்கும். இந்த மருத்துவக் கல்லூரி உள்ள போனோம்னா எந்த அந்த அறையிலையும் நம்ம மாஸ்க் போட்டாலும் அந்த நாத்தம் தாங்காது. இப்ப தஞ்சாவூர்ல ஒரு வாட்டி நோயாளிகளுக்கு சலைன் ஏற்றத்தை நர்ஸ் நிக்க வச்சு போட்டோ செய்தி எல்லாம் ஊடகங்கள்ல வந்திருக்கு. அது போல நோயாளிகள் கஷ்டப்படுறாங்க, பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி நிறைய கஷ்டம் இருக்கு தஞ்சாவூர்ல. இப்ப 2026 தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியோட தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திமுக நின்று இருந்தால் திமுகவுக்கு ஒரு சரியான போட்டி இருந்திருக்கும். மாற்றுக் கட்சி பிஜேபி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தஞ்சாவூர் அண்ணா திமுக களம் காணணும். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னாடி எங்க அதிமுக தொண்டர்களை ஏமாத்தி குழப்பம் நடத்தி திமுகவுக்கு போயிட்டாங்க. 2 பேர் மாவட்ட செயலா மந்திரியாக 2 பேர் போயிட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் எடப்பாடி கீழே எங்களுக்கு மேல இருந்துகிட்டு அதிமுக யாராவது ஜெயிச்சுட்டானா மந்திரி ஆயின்னு அவங்க எல்லாம் சீட்டு வாங்கி கொடுக்கல. இது ஒரு வேதனையான விஷயம் தான். தஞ்சாவூர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டின தஞ்சை பெரிய கோயில். இதை பாக்குறதுக்கு வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து மக்கள் அப்படியே சுற்றுலா தலம் மாதிரி ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ள கழிவறை வசதி சுத்தமாக ஒரே ஒரு கழிப்பறை வசதி தான் இருக்கு. அது அந்த பூங்கா பக்கத்தில் இருக்கு. இந்த கழிப்பறை வசதி இல்லாம தஞ்சாவூர் பெரிய கோயில் மாமன்னன் ராஜராஜன் கட்ட கோயில் ஆர்வத்தோட வெளிநாட்டிலேருந்து வெளிமண் பாக்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு கூட்டம் கூட்டமா வரவங்களுக்கு குடிக்க தண்ணி வசதி இல்ல, கழிப்பறை வசதி இல்ல. இது இந்த மாநகராட்சி செஞ்சே கொடுக்கல. ஆனா கிரிவலம் பண்றேன்னு சொல்லி அந்த மாசத்துக்கு ஒருக்கா பௌர்ணமி கிரிவலம் எல்லாம் பண்ணி இவங்க பேர் வர்றதுக்காக பண்ணிக்கிறாங்க. ஆனா அவ்வளவு கூட்டத்தாங்க வரும்போது அவங்களுக்கான இயற்கை உபாதைகளுக்கு கழிப்பறை வசதி கட்டாயம் தேவை. பெரிய கோயிலை சுத்தி நிறைய இடங்கள் இருக்கு. அது மாதிரி அந்த பொம்மைகள் எல்லாம் விற்கிறாங்க, தலையாட்டி பொம்மை. அது தஞ்சாவூருடைய இது பிரதான புவிசார் குறியீடுலாம். தஞ்சாவூர் தட்டு, வீணை, அந்த மாதிரி புவிசார் குறியீடு பெற்ற அந்த பொருட்களை தயாரிக்கிறவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு எந்த உதவியும் செய்யல. அவங்க விற்பனை செய்யறதுக்கு எந்த உதவியும் செய்யல. அந்த கலைஞர்கள் நசிஞ்சு போயிட்டே இருக்காங்க. கலைகளையும் ராஜராஜன் வளர்த்திருக்காரு, விவசாயத்தையும் வளர்த்திருக்காரு. அந்த பெரிய கோயில் இன்னும் பல ஆயிரங்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும். ஆனா அதை பார்வையிட வரவங்களுக்கு உள்ள வசதியை எந்த அரசாங்கம் வந்தாலும் செஞ்சு கொடுத்தாகணும். தஞ்சாவூர் டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு தான் பல மக்கள் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி என்ன உங்க கருத்து? சாலை ஓரத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. காய்கறி சந்தை பாருங்க, காய்கறி தஞ்சாவூர் நகரத்துல எங்கேயும் கடைகள் ஒழுங்கா கிடைக்காது. அந்த சந்தையை போட போனா அந்த சந்தைக்கு எங்களுக்கு காசு கொடுக்கணும், கொடுத்தாதான் போட விடுவோம்னு சொல்லி மாநகராட்சியில் லஞ்சம் வாங்குறாங்க. அதனால காய்கறியை விற்க வர்ற விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. தொடர்ந்து இப்ப தஞ்சாவூர்ல இவங்க ஸ்மார்ட் சிட்டி ஆனதுக்கு பெருசா வந்திருக்கு. என்னன்னா மால் வந்திருக்கும், தியேட்டர் வந்திருக்கும், அது போல வெவ்வேறு விஷயங்கள் தான் வந்திருக்கு. அடித்தட்டு மக்கள் இன்னைக்கும் அதே கஷ்டமான சூழ்நிலை தான். இன்னும் அரவணைத்து கஞ்சி குடிச்சிருக்காங்க. மேல்தட்டு மக்கள் தனியா இருக்காங்க. அடித்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் வேதனையோடு தான் தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க. இப்போ அதிமுக ஒரு கட்சியில இருக்க நீங்க, கூட்டணி கட்சியில இருக்கிற தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி ஒதுக்கி இருக்க பாஜக வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்க கட்சிக்காரங்க வேணா கூட்டணி கட்சி கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற வேலை செய்வோம். பொதுமக்கள் நிறைய பேர் திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படிதான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அது எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. திமுகவுக்கு மாற்றா அதிமுக நினைக்கிறாங்க. சரிங்கய்யா, நன்றி, வணக்கம்.